அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மட்டன் ஷாமி கபாப் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குக்கரில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மட்டன் 150 கிராம். நம்ம இதில் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு, 150 கிராம் மட்டன் கீமானா 50 கிராம் கடலைப்பருப்பு இதில் நான் போட்டுக்கிறேன். கழுவிட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு எடுத்துட்டு அதை இப்படி இடித்து வச்சுக்கிட்டேன். முழுசாக போடும்போது மிக்சியில் அரைப்படாமல் அப்படியே நிற்கும், அதுக்காக கொஞ்சம் இடித்து வச்சுக்கிட்டேன். பூண்டு ஒரு 4 பல், வெங்காயம் ஒரு 8-10, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா வெறும் பட்டை லவங்கம் வந்து முழுசாக போட்டால் அது மிக்சியில் அரைப்படாது சில சமயத்தில், அதுக்காக பட்டை லவங்கம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை லவங்கம் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 வரமிளகா போடுறேன். சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை வேக விடலாம். ஒரு 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. 2 விசில் வந்த பிறகு ஆற விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை இதையும் அதில் சேர்த்துக்கலாம். உப்பு சால்ட்டு நம்ம முன்னையே கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ அரைச்ச பிறகு கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கிறோம் மிக்சியில். இப்போ இதை ஒரு முட்டை, வெள்ளைக்கரு மட்டும் இதில் நான் சேர்க்க போகிறேன். இந்த வெள்ளைக்கரு முட்டை போட்டால் அது பிரியாமல் வரும், அதுக்காக. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி முட்டையோட வெள்ளைக்கரையும் சேர்த்து நம்ம கலந்தாச்சு. இப்போ நாம் இதை உருண்டை பிடிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் பேனில் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம், இல்லை கம்மியாக எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி பேனில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் சிக்கனில் செய்யலாம், பீஃபில் செய்யலாம், ஃபிஷ்ஷில் செய்யலாம்,
காரம் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இது டீ டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.